அந்த ஊரில் யூஎஸில் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் போதும் இறைவனுக்கே அந்த எண்ணத்துலேருந்து வாழ்ந்துருக்கீங்களா? எனக்கு என் ஸ்டுடியோவில் நான் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணும்போது நல்ல எனர்ஜி இருக்கும். ஸ்டேஜில் கூட தேங்க்யூ வெரி மச் மை பிரதர், தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் அதே போல் நம்ம அதிர்வோம் ரொம்ப சேலஞ்சான ஒரு இது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எந்த டியூன் படம் சார் இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அப்படியே காட்சி. அதே போல் ஆல் டீம் எல்லாரும் லிரிசிஸ்ட் கார்த்திக்கு ரொம்ப நான் இது பண்ண அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார். எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் போனால் பேசி முடிச்சுட்டு முக்கியமாக 2 பாயிண்ட்டை மறந்துடுவேன். அப்படி ஒரு விஷயம் என்னன்றது நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போது எஸ்ஏசி சார் சொன்னாங்க இல்லையா, ஸோ துப்பாக்கி டைம்லேயே முருகதாஸ் சாரோட 2 அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கதை சொல்லு, 2 அசிஸ்டண்ட் இல்லை, இந்த அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு கதை சொல்லுன்னாரு. அந்த 2 பேர் படம் இப்போ நான் தெரிய பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட 2 அசிஸ்டண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. கோடிக்கணக்கில் கேட்போம், அசால்ட்டாக கொடுப்பாரு. ஸோ தட் இஸ் தானு சார் பெரிய வெற்றியாரு. நான் சந்தோஷத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். ஒரு நாள் பொறுமையாக உட்காந்து இந்த படம் தோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இருக்கோம்ல, இங்கேருந்தே அந்த ஒரு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் ஃபில்ம் வில் கோ பிளேசஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். ஒரு பாணியை உருவாக்கி நடிக்கும் அதர்வா, இவர் தமிழ் சினிமாவின் அபூர்வா. வாருங்கள், சில வார்த்தைகள் பேசுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கணிதன் நம்ம ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோக்கம் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் தானு சார் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கதையை கேளு, சூப்பராக இருக்கும், நீ பண்ணால் உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தானு சார் கிட்ட நான் உடனே சரி சார் அனுப்புங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டே கேட்டோம். கேட்ட உடனே சந்தோஷம் வந்து கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி பண்ணலாம். பட் எனக்கு என்ன இருந்ததுன்னா, சரி இவ்வளோ ஆக்ஷன் இவ்வளோ இந்த பிளேஸ்க்காக போனால் நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. சந்தோஷ் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் தானு சாருக்கு தான் நான் முதல் நன்றி சொன்னேன். ஏன்னா ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்தாரு இந்த படத்தில். அரவிந்த் சார் ஆகட்டும், கேத்ரின், எல்லாமே சந்தோஷ் ஆகட்டும், எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம். ஒரு நல்ல காஸ்டிங் உள்ள ஒரு படமாக அமைச்சு கொடுத்தாரு. அண்ட் தானு சார் கணிதன் மட்டும் எனக்கு தரல, எனக்கு என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஈட்டி, அந்த படமும் தானு சார் தான் பண்ணார். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தானு சார். வந்து நிறைய பேர் எனக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. நான் ஒரு சினிமாவில் ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்கள் படம்லாம் பார்த்து தான் நான் வந்தேன். உங்கள் படம்லாம் பார்த்து தான் நான் வந்தேன். இன்னைக்கு எல்லாருமே என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பிளஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சென்னையில் வரும்போது ஒரு குடும்பத்தோட இணைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து போகும்போது, அதுக்குள்ள புதிய இயக்குநர்கள் நம்ம 3 ஜெல்லம் மாறுது, பல ஜீனியஸ்கள் உருவாகிறாங்க. ஸோ சிவமணி இப்போ ஆரம்பிச்சிருந்தது ஒரு ஃபவுண்டேஷன் தான். அதுக்குள்ள ஒரு தங்க சுரங்கமே இருக்குல்ல, அது வெளியே வரப்போகுது. கவர்மெண்ட் சிவமணி வரணும்னு நான் பெரிய மகாபெரிவாரை பிரார்த்திக்கிறேன். என்னை வந்து கண்டறிவிக்கிறேன். அப்போ முதல் பாட்டு அது போச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேர்ஷன் அவருக்கு கொடுத்த உடனே இந்த பாட்டில் இந்த ஒரு வேர்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணலாமா, வேற மாதிரி ஐடியாவில் போகலாமான்ட்டு அப்புறம் அதுலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இன்னொரு வேர்ஷன் போயிட்டு ஒரு 2.5-3 மாதம் ஆச்சு அதை முடிக்க. அது முடிச்சுட்டு அதே மாதிரி அடுத்த பாட்டு அது ஒரு 4 மாதம். எனக்கு என்னன்னா, ஒரு முதல் பாட இயக்குனர் வந்து இவ்வளவு வந்து சிரத்தை ஒரு பாடல் வரிக்க வேணும், ஒவ்வொரு சொற்கள்லையும் வேணும், அதோட எண்ணங்கள்ல வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சிவமணி அவர்களோட இசை வந்து அவ்வளோ அழகான ஒரு மெலடி வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பாட்டில் ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வந்து, மின்சார தாகத்தில் சாகும் செல்பேசியாய் நீ இன்றி நான் மானே நீ அப்படின்ற ஒரு வரி ரொம்ப
பியூர்லான்ஸ் அந்த ஆக்சுவலி இது மாதிரியான வரிகள் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து முக்கியமான ரீசன் வந்து சந்தோஷோட அந்த எதிர்பார்ப்பு தான். அவரோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு தரத்தில் வச்சிருந்தாங்க. சேர்ந்து இந்த படத்தில் பணியாற்றினது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட பாடல் சேகுவாரான்ற ஒரு பாடல் வந்து ரொம்ப உணர்ச்சி மிக்க வரிகள், அந்த ஒவ்வொரு வரியும் அதில் அவர் பண்ணியிருந்தார். ஊடகம் போல் ஒரு ஆயுதம் இல்லை, அதனால் முடியாதது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். ஸோ அந்த பாடல் முழுக்கவே வந்து அவ்வளவு ஒரு ஃபுல் எனர்ஜியோடு இருக்கும் அந்த பாட்டு. இந்த மாதிரி இந்த படத்தில் நவீன் அறிமுகமாறாருன்னு நினைக்கிறேன். அவரோட பாடல் ஐவிரல் சிறகாய் மாறுது என்ற பாடலில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த வரி வந்து கண்ணே உன்னை கடித்து தின்ன இதயப்பற்கள் துடிக்குது என்ற ஒரு வரி வரும். அந்த இதயப்பற்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு யூசேஜ். Which is something that's happening in society and our country, but has never really come out as a full-fledged issue. So kudos to Santosh sir for picking up such a subject, and I'm happy to be part of such a film. Besides that, it's also an out-and-out commercial entertainer. I've been wanting to do songs and dance like since I came to the Tamil film industry. I didn't get a chance to do that with Madras and Kathakali. So I think this was my opportunity and I had a brilliant time at it. The entire team has been fantastic. I absolutely loved working with Santosh sir. Atharva and me, we shot together for nearly 2 years for this film, so I got to know him pretty well. It was very nice working with him. He's a really nice person. And special mention to our DOP, Arvind Krishna. I really think he's done a fantastic job. Shiva Mani sir. And to his wife, I did not know she had such a beautiful voice. They're such a talented couple. So thank you very much for the music that அடுத்து தமிழ் சினிமாவுக்கு வில்லனாக First of all, I would like to thank Santosh for choosing me for this film. I have been acting for very long, but I have to really tell you that nobody has seen me as Santosh has seen me for this film. I've been playing a chocolate boy all this life, and for a change, I get to play a villain, and I am extremely happy. Thanks to Dhanu sir, thanks to the entire team, Atharva, Catherine for supporting me and at least making me feel comfortable during the shoot. I would like to thank all the assistants for patiently taking me seriously and taking all my whatever to make this character come true. And I'm really glad. I wish I entertain you all. Thanks to God. Happy New Year. And to everyone, A.R. Rahman sir, Shiva Mani sir, all legends are here. I just need their blessings. Thank you so much. அவங்க பார்த்து தான் வந்தேன். முதல்ல என்னோட அப்பா லேட் நாராயணன், இல்லை இஸ் நோ மோர், இல்லை எனக்கு கூட இல்லை. அடுத்தது சங்கர் சார். ஜென்டில்மேன் படம் வரும்போது 4th படிச்சுட்டு இருந்தேன். அப்போவே அந்த படத்தை பார்த்துட்டு 4 நாள் வந்து டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. அடுத்து வந்து என்னோட குரு A.R. முருகதாஸ் சார். அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே அவரோட படங்கள் பார்த்து தான். 4வது முக்கியமான நாள் A.R. ரகுமான் சார். இன்னைக்கு மதன் கார்கி சொன்ன மாதிரி சாங்ஸ் ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட சாங்ஸ்லாம் கேட்டுட்டு தான். நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணால் கண்டிப்பாக ரகுமான் சார் வச்சு தான் பண்ணணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் என்னைக்கு ஆஸ்கர் வாங்கி எல்லா புகழும் இறைவனுக்கே சொன்னாரோ அப்பயே முடிஞ்சு வச்சு அப்பயே விட்டுட்டேன். இது நடக்காது, கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ஒரு 4-5 படம் போனதுக்கு அப்புறமா அப்ரோச் பண்ணலாம் சார் கிட்ட. அதர்வா எங்க டீம் செட் பண்ணி கொடுத்து கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. எதுவுமே துப்பாக்கி படம் அப்படின்றது வகையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் கவிதாவை வந்து கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நிகழ்ச்சி ஆரோக்கியமே தமிழை சாவடிச்சு பொண்ணு வேண்டி படிச்சு அப்படி இல்லாமல் ஒரு அழகான தமிழை கேட்கும்போது ஒரு ப்ளசண்டான ஒரு மூடு அந்த நிகழ்ச்சிக்கே வருது இல்லையா. இந்த படத்தோட தயாரிப்பாளர் தானு சாருக்கு வந்து நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து துப்பாக்கின்னு அப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்து என் பக்கத்தில் வந்து அந்த துப்பாக்கியில் இருக்கிற தோட்டாவாக நின்னார். எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதை விட வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. அந்த டைம்லலாம் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணி எங்கேயுமே படம் சூப்பர் ஹிட் அப்படின்னோடனே டக்குன்னு
சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டிசப்பியர் ஆகாமல் அந்த படத்தை கரெக்டாக வரணும், ஒரு ஷோ கூட பிரேக் ஆகக்கூடாது, கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்காக அதில் இருந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சந்திச்சாரு. அது கூட அவர் படம், அவர் தயாரித்த படம்னு சொல்லலாம். ஆனால் கத்தி படத்தில் வந்து அந்த ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடிலாம் வந்து நான் எடுத்து ஒரு கத்தி, ஆனால் ஊரில் 100 கத்தி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ தியேட்டரில் ஓட போது முதல் நாள் வந்து சத்யம் தியேட்டரில் பாம்பு அடிக்குது. நம்ம நிறைய பாம்பு அடிச்சிருக்கோம், நமக்கே நம்ம தியேட்டரில் பாம்பு அடிச்சிட்டாங்கன்ட்டு ஒன்றுமே ஓடலை. சரி படம் வருமா வராதான்னு தெரிஞ்சப்ப அந்த டைமில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க மத்தியில் தியேட்டருக்காரங்க ஒரு மீட்டிங், தியேட்டர் ஓனர்ஸ் மீட்டிங்கில் வந்து டக்குன்னு நடுவில் உள்ளே வந்தார் தான் சார். உள்ளே வந்துட்டு இந்த படம் ஓடுது, இந்த தியேட்டரில் என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு, படத்தை ஓட்டுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் ஓட்டுறேன் நான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த படமே வந்து முக்கிய காரணம் வந்து தானு சாருக்கு வந்து நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நான் வந்து கத்தி மட்டும் துப்பாக்கி மட்டும் கிடையாது, அரிமா நம்பி என்னோட அசிஸ்டன்ட் சந்தோஷ்க்கு வந்து ஆனந்துக்கு வந்து படம் கொடுத்தாரு, கணிதன் சந்தோஷ்க்கு படம் கொடுத்துருக்காரு. எஸ்எஸ் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல படத்துல வந்து அந்த வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் ரைட்டருங்க எல்லாருமே போயிடுவாங்க, உடனே வந்து படம் கிடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. சந்தோஷ் ஆனந்த் மட்டும் கிடையாது, டிமோண்டி காலனி பண்ண அவனுக்கு படம் கிடைச்சது. இப்ப ரங்கூன் ரைட் இருக்காரு ராஜ்குமார், உடனே இப்போ இன்னும் 2-3 படங்கள் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கு. துப்பாக்கியில பண்ண மொத்த டீமுமே இப்போ வந்து டைரக்டர் ஆகிட்டாங்கன்றதுல இந்த டைம்ல உங்ககிட்ட நான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன்.